முறை அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட சொன்னாராம். கிருஷ்ண பரமாத்மாவே இந்த உலகத்தில உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவன் நான் தான் அப்படின்னு. உடனே கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாருங்களாம். உடனே அர்ஜுனன் கேட்டாராம், "ஏன் இப்படி சிரிக்கிறீங்க?" அப்புட்ன்னா, "எப்பா உன்னைய விட அன்பு வச்சிருக்க ஒரு பக்தர் இருக்காரு." அப்புட்ன்னா அர்ஜுனனுக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. "என்னைய விட அன்பா? யார காட்டுங்க பார்க்கலாம்." அப்புட்ன்னா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனும் போறாங்க. அப்ப அங்க ஒரு காட்டுல ஒரு ஓரமா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவரு வந்து காஞ்ச புல்ல சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. உடனே கிருஷ்ண பரமாத்மா வேஷத்த மாத்திட்டு போய் அவர்ட்ட கேட்கறாரு, "ஏன் காஞ்ச புல்ல யாராவது சாப்பிடுவாங்களா? வேற ஏதாவது கீரை, உயிரோட இருக்கிற அந்த பழங்கள், காய்கறிகள் கூட சாப்பிடுங்க. காஞ்ச புல்ல போய் சாப்பிடுறீங்களே!" அப்படின்னு அவர் சொன்னாருங்களாம். எல்லா பொருள்களிலும் என்னுடைய இறைவன் கிருஷ்ண பரமாத்மா நிறைஞ்சிருக்காரு. நான் எத சாப்பிடுறேன்னே தெரியலைங்க. இப்ப காஞ்ச புல்ல அது இறந்துருச்சு. அப்ப அதனால தான் இத சாப்பிடுறேன். அப்ப எந்த பொருள சாப்பிட்டாலும் என்னுடைய பரமாத்மா வந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ற மாரி ஆயிரும். அப்படின்னோனே, அப்படியே அர்ஜுனன் அசந்துட்டானுங்களாம். நம்மள விட உயர்ந்த பக்தரா? அப்படின்னு நம்ம பக்கத்துல போய் பார்த்தா, அவர் கையில பெரிய கத்தி ஒண்ணு வச்சிருக்காரு. உடனே அந்த கத்திய பார்த்தோனே அர்ஜுனன் அசந்துட்டான். எதுக்கு இவ்வளவு உயிர்களே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு, இப்படி கத்தியோட இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட போய், "ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கிறீங்க எதுக்கு?" அப்படின்னு அவரு சொன்னாராம். "என்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இடைஞ்சல் தர்றவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து வெட்டுறதுக்கு வச்சுருக்கிறேன்" அப்படின்னாருங்களாம். உடனே ஆச்சரியம் போச்சு. "யாரு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இடைஞ்சல் பண்றவங்க? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னா, அர்ஜுனன் ஒருத்தனும், திரௌபதின்னு ஒருத்தனும் பக்கத்திலேயே இருந்துகிட்டு, அத வேணும், இத வேணும்னு கேட்டு எங்கள கிருஷ்ண பரமாத்மா டார்ச்சர் பண்றாங்களாம்மா, அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அர்ஜுனன் அப்படியே அசந்துட்டாங்க. இவரு தான் உண்மையான பக்தர் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகிமை பார்த்தீங்களா?